வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானது. பிரெஞ்சு ஆட்சி காலத்திலும் இந்த கோயில் முக்கியமான இடமாக இருந்தது. மணக்குள என்ற பெயர் இந்த பகுதியில் இருந்த மணல் மற்றும் குளத்திலிருந்து வந்தது. மூலவர் இருக்கும் இடம் ஒரு புனிதமான வற்றாத நீர்நிலையாகும். தங்கத்தேர், சுவர் ஓவியங்கள் மற்றும் அனைத்து வகையான விநாயகர் சிற்பங்களும் இக்கோயிலின் சிறப்பம்சங்களாகும். பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் விநாயகர் சிலையை கடலில் தூக்கி போட்டாலும் அது மீண்டும் கரைக்கு வந்து குளத்தில் தோன்றியதாக தலவரலாறு கூறுகிறது. அகில இந்திய அளவில் விநாயகருக்கு கோபுரம் முழுவதுமே தங்கத்தால் வேயப்பட்ட கோயில் இந்த கோயில் மட்டுமே. உற்சவர் வில் புருவமும் 3 பதமாகவும் நிற்கிறார். வேறு எங்கும் பார்க்க முடியாத சிறப்பு இது. விநாயகருக்கு இத்தலத்தில் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. இங்கு சித்தி புத்தி அம்மைகள் மனைவியாக உள்ளனர். சிவதலங்களில் இருக்கும் நடராஜரை போல் நர்த்தன விநாயகர் இங்கு இருக்கிறார். இந்த கோயிலின் சிறப்பு, விநாயகர் பல அலங்காரங்களில் தினமும் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். மேலும் கோயிலின் யானை லட்சுமி பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவது மிகவும் பிரபலமானது. விநாயகருக்கு தங்கத்தேர் காணிக்கை செலுத்துவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. விநாயகர் தலங்களில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக பள்ளியறை இங்குள்ளது. எல்லா விதமான பிரார்த்தனைகளும் இங்கு நிறைவேறுகின்றன. கல்யாண வரம், குழந்தை வரம் உள்ளிட்ட எந்த காரியமானாலும் இவரை வணங்கினால் நன்மை கிடைக்கிறது. தொழில் தொடங்குவோர், புது கணக்கு எழுதுவோர், கல்யாண பத்திரிகை வைத்து வழிபட விரும்புவோர், புது வாகனங்கள் வாங்குவோர் இத்தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர். தொல்லைக்காசு சித்தர் இந்த மணக்குளத்து விநாயகரை வணங்கியுள்ளார். மகா கவி பாரதி, அரவிந்தர், அன்னை ஆகியோர் இத்தலத்தின் தீவிர பக்தர்களாக இருந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு தினந்தோறும் அன்னதானம் நடைபெறுகிறது. 3 வேளையும் பிரசாதம் செய்து பக்தர்களுக்கு தருகிறார்கள். விநாயகர் சதுர்த்தி இத்தலத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது தவிர ஜனவரி 1 தேதி அன்றுதான் இத்தலத்தின் பிரம்மாண்டமான அளவில் பக்தர்கள் கூடுவார்கள். மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி தினத்தின் போது மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைச்சதை நான் ஃபீல் பண்ணேன். இந்த கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பொதுவாகவே கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து நம்ம மனசார பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்குது, ஆன்மீக அமைதி கிடைக்குது, நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்பப்படுது. இது வரைக்கும் இந்த கோயிலை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் கண்டிப்பாக நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், ஆன்மீக அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.